பீகார் மாநிலத்தில் இன்னும் 10 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அங்கு அடுத்த முதலமைச்சராக யாரை முன்னிறுத்துவது என்பதில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக இடையே மோதல் வெடித்துள்ளது. சமீபத்தில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பீகார் சட்டப்பேரவை தேர்தலை என்டிஏ கூட்டணி யார் தலைமையில் சந்திக்கப் போகிறது என்கிற கேள்விக்கு இதுகுறித்து கூடி விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவோம் என பேசியதுதான் இந்த மோதலுக்கான முக்கிய காரணம். 2000வது ஆண்டு நிதிஷ்குமார் முதலில் முதலமைச்சரானதற்கு பாஜக தான் முக்கிய காரணமாக இருந்தது. அப்போது நடந்த தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜக ஆட்சி அமைக்க முன்வந்து ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு முதலமைச்சர் வாய்ப்பை வழங்கியது. ஆனால் விபி சிங் ஆட்சி தொடங்கி மத்திய அமைச்சராக இருந்து வந்த ராம்விலாஸ் பாஸ்வான் தேசிய அரசியலில் தொடர ஆர்வம் காட்டினார். இதனால் ஏற்கனவே அமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கியது பாஜக. அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கும் முன்னரே 7 நாட்களில் பதவி விலகிவிட்டார். ஆனால் அன்று பீகாரில் பாஜக முகமாக இருந்த சுஷில்குமார் மோடியை விட்டுவிட்டு நிதிஷ்குமாரை முதலமைச்சராக்கிய போதே இனி பாஜகவால் நிதிஷின் நிழலில் இருந்து விலகி வளர முடியாது என சுஷில்குமார் மோடி எச்சரித்ததாக கூறப்படுகிறது. அவரது கணிப்புதான் இன்று வரை தொடர்கிறது. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுகளை கடந்த பிறகும் கூட பீகார் மாநிலத்தில் பாஜகவால் வளரவோ நிதிஷ் உதவியின்றி ஆட்சி அமைக்கவோ முடிவதில்லை. 2005ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காமல் களமிறங்கிய என்டிஏ கூட்டணி பெரும்பான்மை பெற தவறிய போது அதே 2005இல் நவம்பரில் நடந்த மறு தேர்தலில் நிதிஷ்குமாரை முதலமைச்சராக முன்னிறுத்தியதும் எளிதாக பெரும்பான்மை பெற்றது. அதன் பின்னர் மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தேர்தல்கள் நடந்தாலும் சரி, அதில் எந்த கட்சி அதிக இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் சரி, முதலமைச்சர் என்னவோ நிதிஷ்குமாராகத்தான் இருக்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தள் மற்றும் பாஜகவுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்து ஆட்சியை கெட்டியாக பிடித்துக் கொண்டதால் அவருக்கு பல்டி மாமா என்கிற பெயரே கூட வழங்கப்பட்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை பாஜக கூட்டணியில் நிதிஷ் அதிகமான தொகுதிகளை வென்றிருந்ததால் அவரது முதலமைச்சர் பதவிக்கு சிக்கல் எழவில்லை. ஆனால் 2015, 2020 சட்டப்பேரவை தேர்தல்களில் ராஷ்டிரிய ஜனதா தளம் பாஜக என 2 கட்சிகளுக்கு பின்னர் 3வது இடம்தான் ஐக்கிய ஜனதா தளுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனாலும் தொங்கு சட்டமன்றத்தை பயன்படுத்தி ஆதரவை மாற்றி வழங்கி முதலமைச்சர் நாற்காலியை பிடித்து வைத்திருக்கிறார் நிதிஷ்குமார். இதனால் தான் பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்றிருக்கின்றனர். அதிகமான தொகுதிகளில் வென்ற பாஜகவுக்கு தான் தார்மீக அடிப்படையில் முதலமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என கடந்த ஆண்டில் இருந்தே அவர்கள் பேச தொடங்கி இருக்கின்றனர். இந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் நிதிஷ்குமாரின் ஆதரவுடன் தான் மத்தியில் மோடி ஆட்சி அமைந்திருக்கிறது. இதனால் கடந்த சில மாதங்களாக பீகாரில் பாஜக முதலமைச்சர் என்கிற பேச்சுக்கள் அடங்கி கிடந்தன. இந்த நிலையில் தற்போது மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பாஜக பெற்றிருக்கும் பெருவெற்றி அந்த கட்சிக்கு புது உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் 2022இல் ஆட்சியை பிடிக்கும் போது குறைவான எம்எல்ஏக்களை கொண்ட ஷிண்டே சிவசேனாவுக்கு முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுத்த பாஜக இந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 130 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறவும் முதலமைச்சர் பதவியை எடுத்துக் கொண்டது. இதே போன்று பீகாரிலும் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினரின் ஆசையாக உள்ளது. நிதிஷ் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணியில் இருந்து அணிமாறிய போது குறைவான சீட்டுகளை வைத்திருந்தாலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவரை பாஜக முதலமைச்சராக்கியது. ஆனால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிகமான இடங்களில் வென்றால் பாஜகவில் இருந்து ஒருவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என கட்சி தலைவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதுதான் அமித்ஷாவின் பேட்டியிலும் வெளிப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மாநிலத்தில் நிதிஷ்குமாருக்கு குடைச்சல் கொடுப்பது மத்தியில் மோடியின் சீட்டுக்கு நெருக்கடியை உருவாக்கிவிடும் என்பதால் அமித்ஷா பேட்டி கொடுத்த 24 மணி நேரத்தில் நிதிஷ்குமார் தலைமையில் தான் பாஜகவின் என்டிஏ கூட்டணி தேர்தலை சந்திக்கும் என அவசரமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் பீகார் பாஜக தலைவர் திலீப் ஜெய்ஸ்வால். அமித்ஷா தான் ஒரு பாஜக காரியகர்த்தாவாக மட்டுமே பதிலளித்திருப்பதாகவும் அவரது பேச்சு பீகாரில் என்டிஏ கூட்டணி தலைமையில் மாற்றம் கொண்டு வருவது குறித்தது அல்ல என்றும் பேசியிருக்கிறார். நிதிஷ்குமாரை கூல் செய்ய பாஜக மேலும் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதன்படி ஜனவரி 15ஆம் தேதி முதல் ஜனவரி 22ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக என்டிஏ கூட்டணி தலைவர்களுடன் நிதிஷ் சந்திப்பு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் 2025 பீகார் சட்டமன்ற தேர்தலை நிதிஷ்குமார் தலைமையில் பாஜக சந்திக்க இருப்பது தற்போதைக்கு உறுதியாகி இருக்கிறது. ஆனால் இந்த முடிவில் மாற்றங்கள் இருக்குமா என்பது அடிக்கடி அணிமாறும் நிதிஷ்குமார் எடுக்கப் போகும் திடீர் முடிவில் தான் அடங்கி இருக்கிறது.